தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. வீட்டிற்குள் கொசு வருகிறது என்பதற்காக நண்பர் ஒருவர் வீட்டின் அனைத்து ஜன்னல்களையும் சாத்தி வைத்திருந்தார். கொசு வராமல் தடுக்க தேவையான நடவடிக்கை தவறல்ல. அதே நேரத்தில் அனைத்து ஜன்னல்களையும் அடைத்து வைப்பதால் இயற்கை காற்று வீட்டிற்குள் வர வழியின்றி உடல்நலம் கெட்டுவிடுமே. பிறருக்கு நன்மை செய்ய செல்லும் போது சில மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிறரோடு உறவுகளையும் ஐக்கியங்களையும் ஏற்படுத்தும் போது சில கசப்புகளும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவது உண்மைதான். அதற்காக யாரோடும் உறவு வேண்டாம், யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய வேண்டாம் என முடிவு செய்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது ஞானமான செயல் அல்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்தராயிருந்தும் பலவித குணாதிசய குறைவுகளோடு வாழ்ந்த மக்களோடும் நெருங்கி பழகினார். குறைவுகளை கண்டு மனஞ்சலித்து தம்மை தனிமைப்படுத்தி கொண்டதில்லை. மனித வாழ்க்கையில் பிறரோடு ஐக்கியம் கொள்வதும், பேசி பழகி வாழ்வதும், சில நன்மைகளை செய்வதும், மற்றவர்களின் பிரச்சனைகளில் சம்பந்தப்படுவதும் மிகவும் தேவையானவைகள். அவைகளால் சில கஷ்டங்களும் சில சோர்வுகளும் ஏற்பட்டு விட்டதே என்ற வருத்தத்தில் அவைகளை விட்டு முற்றிலும் நம்மை விலக்கிக் கொள்வதால் நமக்கு பல பாதிப்புகள் உண்டு. பின்னர் மனித வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற வரையறைகளை கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களோடு உள்ள உறவுகளிலும் தொடர்புகளிலும் நல்ல பகுத்தறிவையும் ஞானத்தையும் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக மனித கூட்டத்தை விட்டு விலகி வாழ்வதையே பிரச்சனைகளுக்கு தீர்வு என எண்ணிவிடக் கூடாது. மனிதர்களை விட்டு விலகி வாழ்வதிலும் பிரச்சனை உண்டு. ஒரு சில சபைகளில் ஏற்பட்ட அதிருப்திகளுக்காக சபை ஐக்கியமே வேண்டாம் என விட்டவர்கள் உண்டு. சிலரால் ஏற்பட்ட மன கஷ்டத்தால் யாரோடும் உறவு வேண்டாம் என்று ஒதுங்கியவர்கள் உண்டு. சில ஊழியர்கள் உண்மையற்றவர்களாக இருந்ததை கண்டு எந்த ஊழியரையும் ஏற்க மறுத்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் தனி மரங்களாகி பின்னாளில் வருத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆம், தவறை தவிர்ப்பதற்காக நல்லதையும் இழந்து போக வேண்டாம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு தேவனுக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.